ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவன் எல்லார் மேலேயும் எல்லா நேரங்கள்லையும் கருணை காட்டுறது கிடையாது. ஆனால் அப்படியும் ஒரு சில நேரங்களில் கருணைகள் காட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல காலங்களானது ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டைமில் சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியானது நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ கவலைகள் வரும், நம்மளுடைய தலை தப்பிக்குமா அப்படின்ற அளவுக்கு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அது எல்லாமே தேவையில்லாதாங்க. ஏன்னா இறைவன் ஒவ்வொரு நாளுமே உங்கள் பக்கம்தான் இருக்கிறாரு, உங்கள் கூடவே இருக்கிறாரு, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போதும் கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் நேர்மையான குணத்தையும் கண்டிப்பாக ஒருபோதும் கைவிடாமல் இருங்க. உங்களுக்கு அதற்கான பலன்கள் உறுதியாக கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல சிவபெருமான் இருக்கிறாரு. ஸோ சிவனை நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. இப்போ என் கூட சேர்ந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். நம்பிக்கையோடு இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாங்க ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் இந்த ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே நிறைய அனுகூலமான பலன்களை சிம்மராசி நேயர்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா பாதகமாக தான் இருக்கார். ஏன்னா சனியும் ராகுவும் இது போன்ற பகை கிரகங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வழியில் போக போகிறாங்க. அதனால் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும் தான். இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நடப்பது நடக்கட்டும், விதியின் கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இந்த மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஸோ தொழில் தொடங்கணும், தொழிலுக்காக நான் காத்துட்ருக்கேன், அதற்கான திறமை என்னிடம் இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த ஆவணி மாதத்தில் மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதம். அதாவது அதற்கான ஆரம்ப விதையை இந்த மாதத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சரியாக பராமரிச்சுட்டு வரக்கூடிய பட்சத்தில் அது பெருசாக வளர்ந்து நல்ல ஆலமரம் போல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சிம்மராசினியர்கள் மறந்துடாதீங்க, நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு. இந்த டைமில் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் எது வேணால் செய்யலாம். ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதற்குரிய திட்டமிடல் அவசியமானது. அதை பற்றிய அனுபவ அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அதிலெல்லாம் எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது. எப்போதுமே சிம்மராசினியர்கள் ஒரு மிடுக்காக தான் இருப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே நம்ம செய்வோம் அப்படின்னு. ஆனால் சின்னதாக ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தெரியாத விஷயங்களை தெரிந்தவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. தடைகளுக்கு பின்னாடி தாங்க காரிய வெற்றி இருக்கும். அதனால் அந்த தடை அப்படின்றத நீங்கள் தாண்டி தான் ஆகணும். அதற்குரிய ஒரு நேரம் தான். அதுக்காக நீங்கள் வெற்றியே பெற மாட்டீங்க, நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, உங்களுக்கு எல்லாமே தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. ஸோ அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து வரவே முடியாது. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய விஷயங்களை செய்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி சிம்மராசி நேயர்கள் இந்த டைமில் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் இருக்குது. என்ன கொஞ்சம் தடை இருக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார சம்மந்தமாக இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா அது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பின்னாடி போகும், தடங்கள் ஆகும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அது தடங்கள் ஆனாலுமே கூட அதை நீங்கள் அடுத்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் புதன், சுக்கிரன், சூரியன் இது போன்ற கிரகங்கள் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை தரத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க, கடினமாக உழைங்க. கடினமான உழைப்பு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் கடினமாக உழைக்க தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகலாம். அதை பற்றிலாம் நீங்கள் எப்போதும் கவலையே படக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் நீங்கள் யாரையும் நம்பி செய்யாதீங்க.
உங்களால் முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னா மட்டும் அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அடுத்தடுத்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை வந்து திருப்தியாக்கி கொடுக்க போகுது. ஸோ கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும். பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. வருமானம் உயரும், கண்டிப்பாக உயரும். அதனால் கவலையே படாதீங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமையை நீங்கள் தாராளமாக வந்து குறைக்க முடியும். அதற்கான திறமை உங்ககிட்ட இருக்குது. வேறு எதுவும் விஷயங்களில் வழக்குகள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பல நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்படி நெருக்கடிகள் குறைய குறைய கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படித்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று தான் திருமணம், குடும்பம், உறவுகள்லாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்ன நின்று பல குடும்ப விஷயங்களை வந்து சரி பண்ணுவீங்க. அதாவது குடும்ப விவகாரங்கள் வந்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான் வந்து உருவாகும். இதனாலேயே குடும்ப உறவுகள்கிட்ட சின்ன சின்ன சவால்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியுமே நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. அதே நேரம் பெரிய சிக்கல்கள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது. அதனால் பயப்படாதீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கக்கூடியவங்க தான். இந்த நேரம் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் வந்து அதிகமாகவே இருக்கும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவை வந்து கலைச்சி மனஸ்தாபங்களை போக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறீங்க. அந்த கருத்து வேறுபாடுகளை போக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் இந்த டைம் வந்து செய்ய போகிறீங்க. ஸோ குடும்பத்தோட எல்லாரும் ஒத்து போக போகிறாங்க. உங்களுடைய குணம் அறிந்து எல்லாரும் மெய் சிலிர்த்து போவாங்க. ஸோ இப்படி ஒரு நபர் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட போகிறாங்க. பிரிந்து போனவங்கள கூட இப்போ நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்க்க போகிறீங்க. இளைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாக போகுங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக சிக்கல் அப்படின்றது எதுவும் இருக்காது. அதனால் முயற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் சிம்மராசி நேயர்களை இந்த டைமில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உடனடியாக நடக்கலை அப்படின்னாலுமே கூட அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சே தீரும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. தொழிலில் கூட்டாளிகளோட சேர்ந்துலாம் நீங்கள் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னா அவங்களோட இந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். அவங்க வந்து உங்களுக்கு தொல்லைகள் கூட கொடுக்கலாம். புதுசாக எதுவும் முயற்சிகள் எடுக்காதீங்க. ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வேணால் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க. அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஆனால் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளிநாடு போய் வேலை செய்யலாமா அப்படின்ற முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு கைகூடி வரும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மாற்றங்கள் உங்களுக்கு வேலையில் இல்லை அப்படின்னாலுமே கூட தேவைக்கான பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எப்படியாவது சமாளிச்சிடுவீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தலையை அடமானம் வச்சாது நான் இந்த விஷயத்தை செஞ்சிடறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்று முட்டி மோதியாவது எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுவீங்க. அதே இந்த மாதத்தினுடைய இறுதி ஆவணி மாதம் நெருங்க நெருங்க முடிய நாட்கள் வர வர உங்களுக்கு அடுக்கடுக்காக அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நிறைய விஷயங்களில் உங்களை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் வந்து புதுசாக வந்து எதுவும் செய்யலை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சேரும். நீங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு வியந்து போய் நிற்பீங்க, ஸ்தம்பித்து போய் நிற்பீங்க. வியாபாரம் அப்படின்றதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரம். உங்களுடைய தொழிலை நீங்கள் எப்படியாவது விரிவு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயமாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் போட்டியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மேலதிகாரிகள் இருக்காங்க உங்களுக்குன்னா அவங்களும் கூட இப்போ உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதனால் உங்களால் எல்லா வகையிலையுமே வந்து முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே நல்ல விஷயங்கள் தானே நடக்க போகுது, சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தானே ஏற்பட போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. பெண்களுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கிய பிரச்சனைகளால் தேவையற்ற செலவுகளானது அதிகரிக்கலாம். அதனால் உங்களை நீங்களே கரெக்டாக வந்து பராமரிச்சுக்கோங்க. எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா போதும். இந்த மாதத்தையும் உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் சிம்மராசி நேயர்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவலை இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் கண்டிப்பாக வந்து சனி பகவானால் தீர்க்கப்படக்கூடியது தான். அதனால் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிங்க. இந்த டைமில் சனி பகவானை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ சனிக்கிழமை தோறும் சனி பகவானை மறக்காமல் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
மேலும் இந்த சனி பகவானால் பாதிப்புகள் குறையறதுக்கு ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போல் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.